உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். யாத்திரை.com 1947 1950 இப்படி நீங்க பாக்குற நம்பரை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க, பரிசு வெல்லுங்க. இந்த வையக மாந்தரெல்லாம் வாழ்கவே வேண்டுமென்று மெய்வழி சாலை வந்து விளங்கி நின்று ஓங்கும் நாளே. பொறுப்பை ஆண்டவங்க கிட்ட விட்டுட்டாங்க எல்லாரும். எங்களால முடியாது, நீங்க போனாதான். இந்த பரம்பொருள் தான் ஆதி நாள்ல இருந்து எல்லாரையும் அனுப்புனவர். அவன் விதி வந்துச்சு போயிட்டான்னு சொல்லுவான். ஆனா விதியை மதியால் வெல்லலாம்னு ஒரு வாசகம் இருக்கான்னு கேட்டா முடிப்பான். இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டா ஆமாம் தானேன்னு சொல்லுவீங்க. அப்ப மதின்னு ஒண்ணு இருக்குல்ல, இப்ப மதியில எதுக்காக கொடுத்தான் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பேசியிருப்போம். ஆனா இந்த மதியை கொண்டு கை போட்டுட்டோம்னா விதியை வெல்லலாம். விதி தொடக்குன்றதுன்னா மரணம். மரணத்தை ஜெயிச்சிடலாம். அந்த மரணத்தை ஜெயிக்க வைக்கிறதுக்கு இவங்க தயவு இப்ப வேணும். இப்போ பெரியவங்க காஷாய தலப்பா, ஆரஞ்சு தலப்பா கட்டிட்டு இருக்கிறவங்ககிட்ட இப்படி ஒன்று போட்டிருந்தாங்களே, பார்த்தீங்களா? பெரிய மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க, கவனிச்சிங்களா? அது இந்த உலகம் பிரபஞ்சம் தோன்ற நாள்ல இருந்து எந்த பாரவான்களும் பெற முடியாத ஒரு சன்னதம். ஒருத்தர் வந்தாரு, ஒரு இதுவாக பண்றாரு. இப்படி அவங்கள்ட்ட மெய் இருக்கானா இல்லை? இது பாருங்க, அமைதியா இருக்கு. அதாவது உண்மையான ஞானிகள் குரு கிட்ட விளம்பரம் இருக்காது. விளம்பரம் இருக்காது, செயல் இருக்கும், ரிசல்ட் கிடைக்கும். என்ன ரிசல்ட்? 9 வாசல் உட்டால் இட முடியும், 50 குதவை அடைக்க முடியும். நம்மளால முடியாது, அவர் அடைச்சிருவார். பொய்வழியை போய் பற்றி சிகையை எரித்து கறி எடுப்பணும். முடியை எரிச்சா கறி வருமா? முடியை எரிச்சா என்ன ஆகும்? பவுடர் தான் கிடைக்கும். ஆனா நம்ம ஞானம் எப்படி இப்ப அடைஞ்சிட்டு இருக்கா, உலகம் எப்படி அடைஞ்சிட்டு இருக்குன்னா சிகையை எரித்து கறி எடுப்பன போன்றோம். லாஜிக் ஒதுக்கிது இல்ல, வார்த்தைகளை ரொம்ப நுணுக்கமா கவனிக்கணும். ஐபிசி பக்தி மைய நண்பர்களுக்கு வணக்கம். மெய்வழிச்சாலை சீரியஸ்ல இப்ப சாலை ஐயப்பன் ஐயா நம்ம கூட இருக்காரு. வணக்கம். வணக்கம். அந்த மதங்கள் என்ன பண்ணுதுன்னா மனிதனை உய்விக்க வந்தது. உய்ய வீடேற்ற வந்த உளபல மதங்கள் எல்லாம் செய்தொழில் பழியாதாகி திரண்டொன்றாய் கூடி பேசி இந்த வையக மாந்தர் எல்லாம் வாழ்கவே வேணும் என்று யார் தலையில் வச்சிருச்சு? மெய்வழிச்சாலை. இந்த வையக மாந்தரெல்லாம் வாழ்கவே வேண்டும் என்று மெய்வழிச்சாலை வந்து விளங்கி நின்று ஓங்கும் நாளே. பொறுப்பை ஆண்டவங்க கிட்ட விட்டுட்டாங்க எல்லாரும். எங்களால் முடியாது, நீங்கள் போனாதான். இந்த பரம்பொருள் தான் ஆதி நாள்ல இருந்து எல்லாரையும் அனுப்புனவர். நீங்கள் போங்க, நீங்கள் போங்க, நீங்கள் போங்க, நீங்கள் போங்க. இப்போ நமக்கெல்லாம் விதி இருக்குது. நமக்கெல்லாம் விதி இருக்குது. விதின்னு என்னடான்னு கேட்டாக்கா வெளியில் பிறந்தா செத்து போகிறதுன்னுவான். அவன் விதி வந்துச்சு போயிட்டான்னு சொல்லுவான். ஆனால் விதியை மதியால் வெல்லலாம்னு ஒரு வாசகம் இருக்கான்னு கேட்டால் முடிப்பான். உண்டா இல்லையா? இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டால் ஆமாம் தானேன்னு சொல்லுவீங்க. அப்போ மதின்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ மதியில் எதுக்காக கொடுத்தான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசியிருப்பாங்க. ஆனால் இந்த மதியை கொண்டு கை போட்டுட்டோம்னா விதியை வெல்லலாம். விதி தொடக்குன்றதுன்னா மரணம். மரணத்தை ஜெயிச்சிடலாம். அந்த மரணத்தை ஜெயிக்க வைக்கிறதுக்கு இவங்க தயவு இப்போ வேணும். யாரோட தயவு? தெய்வத்தோட. மெய்வழிச்சாலை ஆண்டவர்களாகிய எம்பெருமான் தெய்வத்தோட தயவு இல்லாமல் யமனை ஜெயிக்க முடியாது. ஏன் முடியாதுன்னா இவங்க ஒருத்தர் கையில் தான் சர்வ சன்னதங்களும் வட்டாடுது. அதனால் நில்லு அப்படின்னா யமன் நிற்பான். இந்த முந்தினத்து மதுரையில் ஒரு அடக்கம் ஆச்சு. ரொம்ப நாள் சபைக்கு வராமல் இருந்தார், டச் விட்டு போயிருந்தது. மறுபடியும் அந்த நினைவுக்கு போயிட்டார். தெய்வ நினைவுக்கு போன உடனே மறுநாள் காலையில் அடக்கம் ஆகிட்டார். ஒரு இங்கேருந்து தீர்த்தம் கொண்டு போய் குடித்தாங்க மண்ணறை போனான். அப்போ என்ன அப்படின்னா உத்தரவு, நில்லு போகாத அப்படின்னா நிற்கிறாங்க. அப்படி உத்தரவு கொடுக்கறதுக்கு வாங்கினது தான் சன்னதங்கள். சன்னதம் 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 சொல்லின்னு இருக்கிறீங்களே, இது என்னன்னு சொன்னாதானங்க எங்களுக்கு புரியும். ஆமாம், அவங்களெல்லாம் கையில் இருந்தது, கைக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறீங்க. அது எப்படி பார்க்குறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதே தான். அவங்கெல்லாம் தண்டாயுதம், உடுக்க, சூலம், பராங்குசம், பாசம், மோதகம், வாள், வில்லு, வேலு இதெல்லாமே இருந்தது. ஆனால் யாரும் பெற முடியாத ஒரு அற்புதமான ஒன்று இருந்தது. இப்போ பெரியவங்க காஷாய தலப்பா, ஆரஞ்சு தலப்பா கட்டிகிட்டு இருக்கிறவங்ககிட்ட இப்படி ஒன்று போட்டிருந்தாங்களே, பார்த்தீங்களா? பெரிய மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்களே, கவனிச்சிங்களா? அது இந்த உலகம் பிரபஞ்சம் தோன்ற நாள்ல இருந்து எந்த பாரவான்களும் பெற முடியாத ஒரு சன்னதம். அதுக்கு பேர் கில்நாமம். ஈசன் தலையில் இருக்கும் பிறைச்சூடன், அது மதி. இதுக்கு பேர் கில்நாமம். நம்மளை நீங்கள் நான் எல்லாமே இந்த உலகத்தில் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்ல, இந்த வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த மனுஷங்களை
நல்வழிக்கு போக விடாது. எது? இந்த கலியன். கலியன் எங்கேயும் இல்லை, நமக்குள்ளே தான் இருக்கான். அவன் மனமாக இருக்கான், இவங்க அறிவாக இருக்காங்க. அப்போ அது விதி, இவங்க மதி. அப்போ விதியில் வந்து போகாமல் மதியை சார்ந்து நின்றால் மனிதனால் ஆகாதது ஒன்றுமில்லை, இல்லையா? அப்போ அதை மதியை எப்படி சாடுறது அப்படின்னா, இப்படி பேசி பேசி புரிதல் ஏற்பட்டு இது எனக்கு வேணும் நான் நினைக்கணும். இந்த கேமராவை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியணும்னு நான் நினைக்கணும், நான் ஆசைப்படணும், நான் முயற்சி பண்ணணும். நடக்குமா நடக்காதா? நடக்கும். அதே மாதிரி தான் இந்த மெஞ்ஞானத்தை நாம் வந்து அடையணும். எங்கிருந்து வந்தோமோ மீண்டும் அந்த இறைவனுடைய திருவடியை போய் நம்ம சேரணும்னு சொல்லி மதியை சார்ந்து நாம் நிற்கும் பொழுது விதி ஒதுங்கிக்கும். மதிக்கரம் கொடுத்துருவாங்க, அவங்க ஆதரவு கரம் நீட்டுவாங்களா? அதுதான் இங்கே நடக்குது. அப்போ யார் நம்மளை வந்து போக விடாமல் தடுக்கிறது அப்படின்னு பார்த்தா, மக்கள் நம்ம எங்கும் அபவ அவஸ்தையனையே தவத்துறை மேம்பாடென்று முழு உகப்பாக உகந்து விட்டபடியினாலே. இந்த நகலையிலேயே போயிடுறது, வயிற்றுப்பாட்டுக்கே போய் அதுலேயே அதுதான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிடுறாங்க. மக்கள் எங்கும் அபவ அவஸ்தையினேயே தவத்துறை மேம்பாடென்று முழு உகப்பாக உகந்து விட்டபடியினாலே, மேலும் அதிலே ஒருவனுக்கு ஞானம் வேண்டியிருந்தால் தமது அழிபழி செயலுக்கு ஏற்றவாறான கண்டனமின்றிய உய்வகையற்ற உலக மதிப்பினுக்காக வெறும் பிழுக்கு வேட பொய் வழியை போய் பற்றி. ஒருத்தர் வந்தார், ஒரு நான் இதுவாக பண்ணுறாரு, எப்படி அவங்கள்ட்ட மெய் இருக்கானா? இல்லை. இது பாருங்கள், அமைதியாக இருக்குது. விளம்பரம் இருக்கா? அதாவது உண்மையான ஞானிகள் குரு கிட்ட விளம்பரம் இருக்காது, விளம்பரம் இருக்காது. செயல் இருக்கும், செயல் இருக்கும், ரிசல்ட்டும் இருக்கும், ரிசல்ட்டு கிடைக்கும். என்ன ரிசல்ட்டு? 9 வாசல் உட்தாளிட முடியும், 50 குதவை அடைக்க முடியும். நம்மளால் முடியாது, அவர் வந்து அடைச்சிடுவார். ஒருத்தன் வந்து நம்மளை விரட்டிட்டு வரான், நீங்கள் எனக்கு தெரிஞ்சவர், உங்கள் வீடு பக்கத்தில் வந்துருச்சு, அங்கே வரும்போது நான் வந்து தப்புன்னு கதவு தட்டுறேன், டப்புன்னு திறக்குறீங்க, விபத்தை சரணத்தில் உள்ள இழுத்து போட்டு டப்புன்னு கதவு தாப்பால் போட்டுறீங்களா இல்லையா? அப்புறம் வெளியே போய் இப்படி என்னப்பா யாருன்னா வந்தாலும் யாரும் வரலையே அப்படி சொல்லிடுவோம். இது மனிதனுடைய ஹியூமனிட்டி. ஆனால் இறைவன் எப்படி சரிமா, யம வரும்போது நம்மளை அவர்கிட்ட எழுத்து வச்சுக்கிட்டு உள்ள தாப்பால் போட்டுடுவார். 9 வாசல் இருக்குதா நம்மக்கிட்ட, அதை வந்து வெளியில் தான் மூடலாம். கண் எப்படி முடிக்கலாம், காது எப்படி முடிக்கலாம், மூக்கு எப்படி மூடலாம், இதை எப்படி மூடலாம், முன்ன பின்ன எப்படி முடிக்கலாம். உள்ளே போட முடியுமா? இந்த கேள்வியே புதுசாக இருக்குதா இல்லையா? 50 கதவை அடைப்பதும் காட்டி 9 வாசல் உட்டாலிடவும் 50 கதவை அடைப்பதும் காட்டி. விஷுவல் சொல்லி கொடுக்குறாங்க, நேரடியாக பார்த்து தெரிஞ்சுக்கோ. இருந்தாலும் அந்த இடத்துல நம்மளால் முடியாது. ஏன்? நம்ம எண்ணமெல்லாம் பறந்துன்னு இருக்கிறத தவிர ஒருங்கு திரண்டு ஒரு முனைக்கூரில் போகல. அப்படி போகாததுனால மறந்துடுறோம். அட என்னடா இவன் சொல்லி கொடுத்தாலும் தெரியலையான்னு கிரேஸ் பீரியடு கிரேஸ் பண்ணுறாங்கல்ல, சரி நம்ம போட்டுருவோம் அப்படின்னு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, போட்டுறாரு. யமன் உள்ளே வர முடியாது, அங்கே யமனுக்கு வேலை கிடையாது. அப்புறம் அவர் தான் கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவார். அங்கே போய் பார்த்தா, அடே நாம் இங்கே தானே இருந்தோம், நாம் இங்கே தானே இருந்தோம். அப்புறம் சந்தோஷம், அமைதி, மலர்ச்சி எல்லாமே கிடைக்கும். அதுக்கு பிறந்தவன் மனிதன். அப்போது அதனால என்ன சொல்கிறாங்கன்னா, பொய் வழியை போய் பற்றி சிகையை எரித்து கறி எடுப்பணும். முடியை எரிச்சா கறி வருமா? ஒரு கட்டையை எரிச்சா கறி வரும், முடியை எரிச்சா என்ன ஆகும்? பவுட்ரு தான் கிடைக்கும். ஆனால் நம்ம ஞானம் எப்படி இப்போ அடைஞ்சிட்ருக்கா, உலகம் எப்படி அடைஞ்சிக்கிட்டு இருக்குன்னா, சிகையை எரித்து கறி எடுப்புன்னு போன்றோம். லாஜிக் உதைக்குது இல்லை? இது எப்படி? இந்த வார்த்தைகளை வந்து ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கணும். இந்த வார்த்தை ஆதிபிதாவினுடைய வார்த்தை, இந்த உலகத்தில் இல்லாத ஒரு வார்த்தை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பெருவயிரை சூழன சடங்கலாம் செய்து பின் வெறுவயிராகி ஏமாந்தன போலும். பெருவயிறு அப்படிங்கிறது வந்து விநாயகருக்கு வச்சு படைக்கிறாங்கல்ல, நமக்கு தானே சாப்பாடு பெருவயிறு. அதுக்கு தானே இப்போ எல்லாமே சாமி கும்பிடுறது. எதுக்கு? இந்த வயிற்று பாட்டுக்கும்போது பணம் கொடு, கதைப்படி அதை கொடுன்னு தான் கேட்குறமே தவிர, ஒரு நாள் எல்லாம் செத்து போகிறானே அதுலேருந்து காப்பாற்று கடவுளேன்னு யாருமே கேட்கவே இல்லையே. ஏமாந்தன போதும் அதை ஆசரித்து தீவிரித்து நேர்விரித்து பேர்ச்சிரித்து போவதை தவிர சத்திய மெஞ்ஞான பீடங்களை உகக்காது. அவங்கள விரட்டி அடித்தான். சத்திய மெஞ்ஞான பீடங்களை உகக்காது. உகக்கிறதுனா என்னங்க? இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா சந்தோஷமாக வாங்க, வாழை
என்னங்க பேர், சரியான பேருங்க, கேட்ட உடனே சந்தோஷம் வருது. அப்போ இந்த தண்ணி சாப்பிடுங்க, ஸ்வீட் சாப்பிடுங்க. அப்போ என்ன நம்ம மைண்டு என்ன பண்ணுதுன்னா அறிவு அணைக்குது, ஏற்றுக்குது. அதுதான் உகக்கிறதுன்றது தமிழ் வார்த்தை. உகத்தல் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளுதல். சத்திய மெஞ்ஞான பீடங்களை உகக்காது பாராமுகமாக இருப்பதோடன்றியும். அப்படி பார்த்து கூட பார்க்காத மாதிரி போவார், பார்த்தாக்கா பார்க்காத மாதிரி போயிடுறது. மாட்டினா பிளேடு போடுவார், அது சாவுன்னுவார், மரணம்னுவார், சொர்க்கம்னுவாங்க, நரகன்னு ஓடி போயிடுவோன்னு. அப்படி பாராமுகமாக இருப்பதோடு அன்றியும் அத்தெய்வீக அரிய செயலனுக்கு நெடுக இடைஞ்சலும் இயற்றி இருக்க இடமின்றி புறப்படுத்தியும் விரட்டினாங்கன்னு சொன்னோன்னா அதை தான் இவர் சொல்கிறார். வெளியே போய்டு, ஊரை விட்டு. அதனால தான் எல்லாம் காட்டில் இருந்தாங்க. இவன் ஜஞ்சாரமே வேண்டாப்பா, சங்காநாத்தமே வேண்டாம், நம்மளும் அவன் வழிக்கு இழுத்துன்னு போயிடுவான் போல இருக்குது அப்படின்னு விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். யாத்திரை.com. 1947 1950 இப்படி நீங்க பாக்குற நம்பரை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க, பரிசு வெல்லுங்க. Taste the Daily.